सावधानो सावधानो वैष्णवता भारत जय जयकार कर जकर जय भारत जय जयकार कर जय जयकार कर जय जयकार
कुमार 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 सावधानो 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 जागरण 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 हरिता आलो जागरण हरिता
Hari Shano, Hari Shano, Jagarana, Hari Jalo, Hari Jalo, Jagarana. Hari Jalo, Hari Jalo, Hari Jaya Jaya Sar Ganjapati Hare
जागरण देते वैष्णवांचा भार जय जयकार गरजत से फलोनिया केली चोप फलोनिया केली चोप होते पाप आडते देते वैष्णवाचा भार जय जयकार गरजत से तुका म्हणे तया ठाया तुका म्हणे तया ठाया ओलाचा या कृपेची देते वैष्णवाचा भार जय जयकार गर्जगसे पुंडलीक वरदा श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु श्री तुकाराम महाराज सर्व संतन की உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையானவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ஹர நம பார்வதி பதே ஜகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜுடைய பாடலை இப்ப நான் உங்களுக்கு முன்னால பாடினேன். இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன என்றால், நல்லோர்களுடைய கூட்டுறவு தான் நமக்கு தேவை. அந்த நல்லோர்களுடைய கூட்டுறவுக்கு சத்சங்கம் என்று பெயர். சத் விஷயமாக விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் எதுவா இருந்தாலும் அது சத்சங்கம். அது வீட்டில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், மனைவிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், பையனுக்கும் அப்பாவுக்கும் இடையில கூட இருக்கலாம். சத்சங்கம் நல்ல விஷயங்கள். இந்த நல்ல விஷயங்கள் எங்கே சொல்லப்படுகிறதோ அதை நாம் தேடி போகணும். இது சத்சங்க சபை. இங்க சத்சங்கம் அப்படின்னு சொன்னா யாராவது கூப்பிட்டா தான் வரலாம் கூடிய ஒரு கண்டிஷன் கிடையாது. எங்கும் போகலாம், யாருக்கும் போகலாம். இதனால என்ன அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் சத்சங்க அனுபவம். சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கணும், யதாசக்தி கடைபிடித்து முன்னேறிண்டே போனால்தான் நமக்கு பகவத் பிராப்தி கிடைக்கும். அவர்களுக்கு உண்டான கடமை செய்து கொண்டு சமூக பாதுகாப்பு நமக்கு வேணும், சமுதாய பாதுகாப்பும் வேணும். அந்தந்த சமுதாயங்கள் ஒன்னு உயர்வும் கொண்டது, ஒன்னு இறக்கம் கொண்டதுன்னே கிடையாது. சமபாவனையில தான் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா பல தாலுகாக்கள் எதுக்காக முன்னேறுவதற்காக. ஒரு நாடுனால் பலவிதமான ராஜ்யங்கள் இருக்கு, அதெல்லாம் முன்னேறுவதற்காக. அது மாதிரி மக்களிடத்திலேயே இந்த பகுப்பை செய்து வைத்தார்கள், சமுதாய முன்னேற்றம் அடையணும் என்பதற்காக. அவர்களுக்குரிய உத்தியோகங்களை செய்து கொண்டு பகவத் பிராப்தி அடைய முடியும்.
பகவானை அடைந்தவர்கள் பிராமணர்கள் உண்டு, வைசியர்கள் உண்டு, நாவிதர்கள் உண்டு, பறையர்கள் உண்டு. நான் சொல்லக்கூடிய இத்தனை பேரும் கோவில்ல இருக்கிறார்கள், வரிசையா அவர்களை கும்பிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டா? இதை கற்பிக்கிறார்களே. திருப்பாணாழ்வார் மாதிரி ஒரு பக்தி பண்ணக்கூடியவர் உண்டா? சோக்கா மேளர் மாதிரி ஒரு பக்தி பண்ண, சோக்கா மேளர் பறையக்கூடிய ஜாதி. இன்னைக்கு நாம் அவரை கும்பிடுறோம், பூஜை பண்றோம். இவ்வளவுக்கும் மேலாக சொல்லுவானே, வேதத்தை பகுத்து கொடுத்த வியாசர் பிராமணர் இல்லை, அவர் மீனவர், செம்படவர். அவர்தான் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேதத்தை கற்றுணர்ந்து வேதியர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் பிராமணர்கள். ஆனா அவர்களுக்கு குரு யார்? வியாசர். வியாசரை பகவானுக்கு ஒப்பாக வியாச பகவான் அப்படின்னு சொல்றோம். அப்ப சமுதாயத்துல பிரிவை ஏற்படுத்துவதற்காக சிலர்கள் சொல்லுகிறார்களே தவிர எந்த சமுதாயமும் ஏற்றம் கொண்டது, இந்த சமுதாயம் இறக்கம் கொண்டதுன்னு கிடையாது. அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம். இந்து சனாதன தர்மம் சொல்லக்கூடியது. இவர்கள் கற்பனை கதைகளை எடுத்து விடுகிறார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உச்ச நீச்சக்காகி நேனே பகவந்த திஷ்டே பாவபக்தி தேக்கோனியா. இவன் உச்சன், இவன் நீச்சன் பகவான் பார்க்க மாட்டான், உள்ளத்தை தான் பார்ப்பார். பிராமணர்களுக்கு புராணங்கள் செய்து வைத்தார்கள் சொல்றார்கள். ராமன் பிராமணன் அல்ல, சத்திரியன். கிருஷ்ணன் பிராமணன் அல்ல, யாதவர். ராவணன் பிராமணன், ராவணன் பிராமணன். இவர்கள் எப்படி இவர்களுக்கு தெரிந்தால் கதை உண்டாக முடியும்? ஆக அவர்கள் சொல்வதெல்லாம் நான் கேட்க வேண்டாம். நம்மளுடைய இந்து சமுதாயம் உயர்வதால்வை கற்பிக்கக்கூடிய சமுதாயம் அல்ல. இது தீண்டாமை என்ற ஒரு நாட்டம் புகுந்து விட்டது. அதை அறவே ஒழிக்க வேண்டும். தீண்டாமை என்பது சனாதன இந்து தர்மத்தில் கிடையாது. இது சிலவர்கள் ஆணவத்தின் வெளிப்பாடாக வந்து பரம்பரையா வந்ததாக தவிர இது எப்படி சனாதன தர்மத்தை குறை சொல்ல முடியும்? இந்த சனாதன தர்மம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு இடமாக வைப்பதற்காகத்தான் சத் சங்கம் என்று ஒன்று நமக்கு காமித்து கொடுத்தார்கள். இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேரும் சத் சங்கத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இதில் யார் யார் இருக்கிறார்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சத் சங்கம் ஒரு மனுஷனுக்கு அவசியம்ங்கிறத காமிப்பதற்காக துகாராம் மகாராஜ் இந்த பாடல்ல சொல்றார். சாவதாலோ சாவதாலோ ஹரிச்சாலோ ஜாகரண. சாவதான் சில இடங்கள்ல போட்டிருக்கோம். கேரளாவுக்கு போனா ரோட்ல எழுதி போட்டோம் சாவதான்னு கூட, அப்படின்னா பி கேர்ஃபுல் இருக்கும். ஹரிச்சாலோ ஜாகரணம். ஜாகரணன்னா விழிப்பு, விழிமுன் அப்படிங்கிறல்ல, விழித்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் எப்போ என்று தெரியாது. காடோ செடியோ கடலோ கடற்புறமோ நாடோ நகரோ நடுவீதியோ தமியன் உடல் வீழுமிடம். சரியா? இன்று இருப்பார், நாளை இல்லை. அதுக்குள்ள நாம் சாதிச்சுக்கணும்.
நம்மளுடைய சனாதன தர்மம் அதை வலியுறுத்துகிறது. பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ள சொல்கிறது. பகுத்தறிவு அப்படி என்றால் கடவுள் இல்லை அப்படி அர்த்தம் இல்லை. பகுத்து ஆராய்வது. அது தன்னுடைய புத்தியை கொண்டுதான் அதை ஆராயணும். மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்லை. அதுக்கு தெரியாது. நமக்கு தெரியும். என்ன தெரியும்? நமக்கு சாவு நிச்சயம் தெரியும். ஆனா அனுபவம் வரல. நமக்கு ஒன்றும் வராது. கொஞ்சம் இருப்போமே. நம்ம நீள வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்று மனமகிழ்ந்த மாந்தரே, காலன் ஓலை வந்த போது கை கலந்து நின்றிடும் ஆலம் உண்டர் கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. ஆலம் உண்டர் கண்டர் எங்க இருக்க? இந்த இருக்க. எது சாஸ்வதம்? இதுக்கு நாம் ஒரு காலத்தை உத்தேசம் பண்ணி இப்ப எதுக்கு பக்தி கடைசி காலத்துல பண்ணணும். இப்பவே அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ரிட்டையர்டு ஆயிக்க விட்டுன்னா பண்ணணும். நீ எப்ப ரிட்டையர்டுன்னு உனக்கு என்ன தெரியும்? அது எப்போ அப்படின்னு சொல்றாருங்க. முக்காலுக்கேகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்காலரை கொண்டு அஞ்சாமுன் விக்கியிருமாமுன் மாகாணிக்கேகாமுன் கட்சி உருமாவின் கீழ் நின்றோது நின்றுவோது. முக்காலுக்கு ஏகாமன் மூணாவது கால் வர்றதுக்கு முன்னால. மூணாவது கால் தான் என்ன? கைப்பிடி வச்சு நடக்கிறோம் இல்லையா? அந்த காலத்தை நீ எதிர்பார்த்துட்டு இருக்காத, இப்பவே பண்ண. முன்னரையில் வீழாமல் நரமுடி வரத்துக்கு முன்னால. நரமுடி இங்கதான் ஆரம்பிக்கும். முதல்ல கண்ணாடியை பார்த்தா இங்க ஆரம்பிக்கிறது தெரியும். உடனே அதை பிச்சு போட்டுருவான். கத்தில் கொண்டு வெட்டிடுவான். அப்புறம் 2 நாளாகும், 4 6 அப்படி படரும் போது அதுக்குன்னு ஒரு கருப்பு மெய் வச்சிருப்பாரு. அது தெரியும். நாளம் எங்க எங்கெல்லாம் ஒண்ணும் நடக்கிறாரு. மாகாணிக்கு ஏகாமன்னு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாள். சுடுகாட்டுக்கு போன உடனேதான் இருக்கிற தத்துவங்கள்லாம் வரும். மனுஷ வாழ்வு இப்படித்தானே, மனுஷ வாழ்வு இப்படித்தானே அப்படின்னு பார்த்தா ஆளுக்கு வேதாந்தம் பேசுவார். அப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு போனா சரியா போகணும்னு அதை சொல்ற. ஊர் கூடி ஒலிக்க அடிது, ஊர் கூடி ஒலிக்க அழிதிட்டு பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையன் காட்டுடை சுட்டிட்டு நீரினில் மோகினினை பொழிந்தார்களே. ஊர் கூடி அழும் ஒலிக்க அழுதுட்டுகிறார். ஊர் கூடி ஒலிக்க அழுதுட்டான். 95 வயசு அம்மா செத்து போனா கூட அழுவாங்க. அழுது தீரணும். 95 வயசு அம்மா கிடைச்சி இருக்கும். எல்லாரும் வந்து கேட்பாங்க. கடைசியில் பரப்படும் போது அழணும்.
அதுல ஒரு பெரிய அம்மா அங்க இருப்பாங்க, ஊருக்கு லீடர் அவங்க தான். நேரம் ஆஞ்சலி அழுடி அழிமொழி ஆர்டிபிஷியலா அழுகும். அவன் கூடாது போய் சேர்ந்தாடுன்னு தான் எல்லாரும். நேரினை நோக்கி நினைப்பொழிந்தார்களே, இது என்ன தத்துவம் இருக்குன்னா, நினைப்பு ஒழிந்தாச்சு. அதுக்கப்புறம் வாத்தியார் வந்து சொல்லுவதே, வர சஷ்டி அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு திடீடா. ஓ அப்படியா, இதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சா, தவசம் பண்ணணும். ஐயோ அன்னைக்கு மாத்திரம் முக்கியமான வேற இருக்கு அப்படின்னு கேட்கறான். இரண்ய சாந்தமாவது பண்ணிட்டு போடா அப்படின்னு அவன் சொல்லுவார். ஆமா எனக்கு சீக்கிரம் முடிக்கணும்பா. எவ்வளவோ சொத்து சேர்த்து வச்சிருப்பார், சரியா சாந்தம் பண்ண மாட்டான். நேரினில் மூழ்கி நினைப்புழிந்தார்கள். பாடிய கடத்தி இருக்கான், கிடத்தின பாடிய வாத்தியார் வந்து அதுக்கெல்லாம் உள்ள மந்திரத்தை சொல்லி கடைசியா அக்னியை ஸ்தாபிதம் பண்ணணும். அக்னியை எடுத்து வைடான்னா அழறான், மாட்டேங்கிறான். ஏண்டா, ஏன் டயமாச்சு வீட்டுக்கு போகணுமே, அக்னி வை. இல்லவாமா நீயே இப்படி அழுத, அவங்க அம்மாக்கெல்லாம் யார்டா சமாதானம்? அது இல்ல மாமா, நீ எதுடா அப்பாக்கு இடுப்புல அரங்கான் வெள்ளியில இருக்கு, அதை உருவிடுங்க தான் வைப்பேன். காதலிருந்த ஊசியும் கடைக்கன்னு வராது காடு, நம்ம கொண்டு போறது இல்ல. நீ எதை கொண்டு போனாலும் எதை வச்சிருந்தாலும் அது உருவிட்டு மோதிரங்க உருவிடுவாங்க, பிச்சு எடுத்துருவாங்க. ஆமா, பிரேதத்திட்ட மோதிரம் எடுக்கிறதுக்குன்னு தனி ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அவங்க வந்து இதோட வருவாங்கன்னா ஐஸ் கட்டியோட வருவாங்க, ஒருத்தர் விட்டுட்டு போக மாட்டார். எதையும் கொண்டு போக முடியுமா? இதுதான் சொன்னார். அதனாலே வாழ்க்கை நிலையற்ற தன்மைங்கிறத உணர்ந்துக்கோ. சாவதானோ சாவதானோ ஹரிசானோ ஜாகரண ஹரிசானோ ஜாகரண. விழிப்புன்னு அர்த்தம் ஜாகரணம். ஹரியுடைய பிரபாவத்தை நாம் ஏற்றுண்டு எப்பவும் ஹரிச்சந்தனையோடு இருங்கள். அந்த ஹரிச்சந்தனை உனக்கு நல்ல வழியை காட்டும். ஒரு ஜோதியன்ட்ட போய் நீ ஒன்னும் போவாண்டா. இப்பதான் நம்மள மனசுல மக்களை வந்து மயக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்களே. ஜோசியம்ங்கிறது எப்பேற்பட்ட விஷயம், அது யாரு படிக்கணுமோ அவர்களுக்கு நேதிகள்லாம் இருக்கு. இப்படி இப்படி இருக்கணும், இவ்வளவு காயத்ரி அபியாசம் பண்ணணும், தினம் அக்னி வளர்த்து ஹோமம் பண்ணணும், அவர்கள் வாக்குல அக்னி விடுவான், அவன் சொல்றது பலிக்கும். இப்ப ஏன் ஜோதியம் பலிக்கலைன்னா அப்புறம் ஜோதியத்தில் இருந்து சொல்றோம். கிரக நிலைகள் சரியில்லை. புரந்தரதாசர் சொன்ன உன்னுடைய அனுகிரகம் இருக்கும்போது மற்ற கிரகங்கள் என்னை என்ன செய்யும்? அவருடைய அனுகிரகம் இருக்கும்போது மற்ற கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. அனுமன் கவச் போட்டுக்கிறீங்க, ஆக்சிடென்டே அது போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றார். அவரை பேரை மாத்தி வச்சுக்கலாம்னு சொல்றார். நேமியாலஜின்னு இருக்கு, கல்ல வாங்கி போட்டுக்கோங்க ஜம்மாலஜி. இந்த கல்லு போட்டா தன ஆகர்ஷண யந்திரம்னு வைக்கிறா. தனம்னா பொருளை கொண்டு வந்து கொட்டிடும். வீட்டுல பிபிபில அனுப்புவோம், கொரியர்ல அனுப்புவோம்.
500 ரூபாய் ஆர்டினரி, ஸ்பெஷல் 1000 ரூபாய். அது என்ன, அது 2000 கொண்டு வரும். 500 ரூபாய். இதெல்லாம் நாம் நம்ப வேண்டாம், போகாதீங்கன்னு சொல்றாரு. அவதார புருஷர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இதுதான். நமக்கு எப்படி போகணுங்கிற வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்தவர்கள் அவதார புருஷர்கள். சாவதானோ சாவதானோ சத்சங்கம் நமக்கு அவசியம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு சத்சங்கங்கள் தான் கிடைக்கும். நல்லவனுக்கு கூட சத்சங்கம் கிடைக்கிறது இல்லை. உதாரணம் சொல்றேன், கர்ணன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். ஆனா சங்க தோஷம், துரியோதனன் போய் சேர்ந்துட்டான். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும், நண்பர்கள் கூட்டம் நல்லா இருக்கணும். குந்தி எப்பேற்பட்ட அன்னை, அவள் இடிதாங்கி. அவள் இவ்வளவு குந்தி மாதிரி யாருக்கும் கஷ்டம் வந்ததுதான்னு தெரியாது. பாரதத்தை படிச்சு பார்த்தா தெரியும், இந்த அம்மா இப்படிதான் தாங்க. குந்திட்ட கிருஷ்ண பகவான் சொல்றான், அத்தை அத்தை கர்ணன்கிட்ட போய் உங்களுடைய புத்தன் அவன்கிறது தெரிவிச்சு நீங்க அவனை நம்ம பக்கத்துக்கு இழுத்துட்டு வரணும்னு சொல்லி விடுற. வராத பட்சத்துல சில யுக்தியும் சொல்லி விடுற. குந்தி கர்ணனை பார்த்தார், என் மகனே நீ என்னுடைய பிள்ளைடா. அவன் எல்லாரையும் நம்பிட மாட்டான். அதுக்கு சில உபாயங்கள் பண்ணினான். தாய் என்று தெரிந்து கொண்டான். அழுத கதற, என்னம்மா என்னை இப்படி விட்டுட்டாய், ஒரு குதிரையோட்டி மகன் அப்படிங்கிற பேரை நீதான் வாங்கி கொடுத்தாய். நடந்த விஷயம் நடந்ததாக இருக்கட்டும், நீ இப்போ வா. உன்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்க, நீ ஒன்னு 6 பேர், உலகத்தையே ஜெயிச்சிடலாம். இந்த 100 துஷ்டர்கள் கூட நீ இருக்க கூடாது. அம்மா அது முடியாதம்மா. துரியோதனன் எப்பேற்பட்டவன், என்னை அங்க தேசத்துக்கு அரசனாக்கினான். நான் சாதாரண குதிரை,
ஒட்டுவனுடைய புத்திரன் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட என்ன அங்க தேசத்துக்கு அரசனாகி இன்னவன் இனியான் என்று வெள்ளி பாரதத்தில் சொல்ற யாவரும் அறியும் முன்னம் மன்னவன் இவன்தான் என்று மாமணி மகுடம் சூட்டி. அது மாத்திரமா அவன் வீட்டுல எப்பவும் நான் சுதந்திரமா போவேன். ஒண்ணு போல டைனிங் டேபிள்ல சாப்பிடுவோம். இப்படிதான் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளையாடலான்னு ஆரம்பிச்சோம். துரியோதனுடைய மனைவி பானுமதியில பேர், அவருடைய சொக்கட்டால் விளையாடி இருக்கார் துரியோதனும் பானுமதியும். அப்ப வாசல் வழியாக துரியோதனன் உள்ள என்ட்ரு பண்றார். இதே கர்ணன் கவனிக்கலை. ஆனால் பானுமதி தன்னுடைய வீட்டுக்காரர் வராங்கிறதுனால எழுந்திருந்தார். வீட்டுக்காரர் வந்தா எழுந்திருக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. இது பெண்களை அடிமைப்படுத்துதல் அப்படின்போம். கர்ணன் என்ன நினைத்தான், இவன் ஏதோ ஆட்டத்துல தோத்து போடுவாய் அப்படின்னு நினைச்சு போறையோ அப்படின்னு இழுத்துட்டான். அவனுடைய முத்துக்கள் நிறைந்த மாலை கையில அகப்பட்டு அருந்து விட்டு முத்துக்கள்லாம் செதறி விட்டது. பின்னாலே பார்க்கிறான் துரியோதனன், அடுத்தவனுடைய மனைவியை கொள்ளாமா? ஆட்டத்தினுடைய வேகம். உடனே பதறி போய்விட்டான். ஆனால் இவனோ என்னுடைய உயிர் நண்பன் அல்லவா? அதனால துரியோதனன் சொன்னான், அவனுடைய பயத்தை நீக்குவதற்காக எடுக்கவோ போக்கவோ. தன்னையும் கூட்டி உண்டு தார்மணி பிறக்கி கோர்த்த மன்னவன் செய்த நன்றி மறப்பெனோ பிறப்புக்கெல்லாம். முடியாதுமா, என்னால முடியாதுமா. அதனால்தான் சங்க தோஷம். நல்லவனா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. குந்திட்ட சொல்றான், நீ கூப்பிடுற சாபங்கிறது நிச்சயம் உண்டு. அது நான் உங்களோட வந்த 6 பேரா இருந்தாலும் சரி, இங்க 100 பேரோடு இருந்தாலும் சரி, 6லும் சாவு 100லும் சாவு. எதனால? சத்சங்கம் அனுபவம் இல்லாததுனால ஒரு நல்லவனுக்கு கூட பிராப்தி இருந்தால்தான் கிடைக்கும். சத்சங்கம் துர்லபம். संत संगतीचे काय सांगो सुख, काय सांगो सुख, आपण परीची नाही तिथे, आपण परीची नाही तिथे. संत संगतीचे काय सांगो सुख, काय सांगो सुख, आपण परीची नाही तिथे. कलियुगी साधु तोरदाना, कलियुगी साधु तोरदाना, साधु तोरदाना, साधु तोरदाना, साधु तोरदाना, कलियुगी साधु तोरदाना, कलियुगी. கலியுகத்திலே சத்சங்க
சத்சங்கம்தான் கதி. இப்பெல்லாம் அவதாரம்லாம் கிடையாது. அவதாரம் எடுத்து வரக்கூடியவர்கள் யாருன்னா பகவானுக்கு ஒப்பாக உள்ள சாதுக்கள். அவர்களும் இறங்கி வந்து அடியார்கள் தான் நமக்கு பகவான். அவர் சொல்லக்கூடிய ஒன்றும் வேதத்துக்கு சமானம், சாஸ்திரத்துக்கு சமானம். அதை அனுசந்தானம் பண்ணணும் போரும். இதையே இங்க சொல்றார். ஜெயதே வைஷ்ணவான்சா பார ஜய ஜயகார கர்ஜதசே. வைஷ்ணவர்கள் கூட்டத்தோட நாம் சேரணும். நாமளும் வைஷ்ணவன் ஆயிடணும். முக்கியமாக ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன். நம்ம கடைநல்லூர் மக்கள் நிறைய பேர் இருக்கனால புலால் உணவு கூடாது. அதை விட்டு ஒழிக்கணும். எதனால சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, அதுக்கே நான் வரல. சாமானியமா இருந்து சொல்றேன். ஒரு பிராணியோடைய உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம்? ஒன்ன மாதிரி அதுக்கு மகிழ்ச்சி இருக்கு, ஒன்ன மாதிரி கோபம் இருக்கு, ஒன்ன மாதிரி தாபம் இருக்கு. தன்னுடைய குழந்தைய நம்ம பார்த்துக்கிறதை விட அதுக்கு அழகா பார்க்கறது. குருவிகளோ காக்கைகளோ பால்கான வந்து பாலை பீச்சினா, கறவைக்காரர் பீச்சு ஒட்ட பீச்சினா கூட அடுத்தாமல் ரெண்டாம் தரம் கண்ணுக்குட்டி விடும்போது தன் உடம்புல எங்கேயோ வச்சிருந்த பாலை தன் குழந்தைக்கு கொடுக்கறதே இந்த அற்புதம். அப்ப அதை எதுக்கு நீ வெட்டுற? அதை உனக்கு என்ன ரைட் இருக்கு? இதுக்கு சாஸ்திர சம்மதம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சாமானியமா நினைச்சு பார்க்க வேண்டாமா? எவ்வளவு பிரியத்தோடு தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கிறது ஒவ்வொரு பிராணியும். துக்கணாங்குருவி கூடு கட்டுறது என்ன அழகு! தன்னுடைய குஞ்சுக்குன்னு ஒரு கூடு கட்டுறது, தனக்குன்னு ஒரு கூடு வச்சுக்கிறது, குஞ்சுக்குன்னு ஒரு கூடு வச்சுக்கிறது. குஞ்சு ராத்திரி ஆனா பயப்படுமான் இருட்டல. அதுக்காக களிமண்ணை வச்சு ஒரு மின்மன பூஜையை கொண்டு வந்து நைட்ல மாதிரி வச்சிருவாங்க. இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? அது அதோட உயிரை எடுக்கிறதுக்கு நீ யார்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. எண்ணத்தை கிடைச்சாலும் இந்த கடைகள் பசாருக்கு போனாலே இவ்வளவு கடை, ஒன்று நகை கடை, இல்லாட்டா ஆட்டுக்கறி கடை. அங்கெல்லாம் போய் 25 வருஷம் ஆச்சுன்னா, இங்கிருந்து மதுரைக்கு போனா கண்ணை மூடினே போறேன். ஒரு பிரேதத்தை கொண்டு தின்னு தன்னுடைய பிரேதத்தை, தன்னுடைய உடம்பை வளர்க்கணுமா? கொஞ்சமாவது சிந்தனை பண்ணி பார்த்தோம். இது பகவானுக்கு ஒப்பே கிடையாது. அடுத்தாப்புல வர இது எந்த சாஸ்திரத்தையும் கிடையாது. பலியிடுறது எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. வாமாச்சாரம். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இங்க வந்து தானே தெரியும். வைஷ்ணவான்சாபார ஜெய ஜெயக்கார கர்ஜதசே. உங்களை என்ன இங்க வந்து அஷ்டாங்க யோகம் பண்ணுன்னு சொல்ல போறோம், இல்ல தபசுன்னு சொல்ல போறோமா, இல்ல மூச்சை பிடிச்சிட்டு இருன்னு சொல்ல போறோமா? ஒண்ணும் இல்லை. கதையை கேளு, அதுபடி நல்ல. அஷ்டாங்க யோகம்லாம் பண்ண முடியாது. அஷ்டாங்க யோகே நச்சி वाचा गीत गाइए, वाचा गीत गाइए, वाचा गीत गाइए, यम नियम क्रोध यम
யமம் நியமம் ஆசனம் பிரத்யாகாரம் தாரண சமாதி ஒரு நிலைகள்லாம் இருக்கு வரிசையா. அதுபடி போய் சமாதி நிலைமை அடையணும் நம்ம அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டாம். இப்போ பகவன் நாம சங்கீதம் இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும். ரெண்டாவது அஷ்டாங்க யோகம் உங்களுக்கு எப்படி பண்ண முடியும்? இப்போ கீழே உட்கார்றதுக்கே யோஜனையா இருக்கு. என்னெல்லாம் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டா நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னா உங்க வீடு மாடியா? ஆமா, வரதுக்கு இல்லையா? லிப்ட் இருக்கா? இல்லை. முடியாது. அஷ்டாங்க யோகம் பண்ண முடியுமா? இவாளுக்கு கீழே குனிஞ்சு கூட குப்பை போட மாட்டாராம். அது குப்பை பாக்ஸ் காலாட்ட அமைக்கினா அது வாயை திறக்கமும் அதுல போடணுமா? குனிய கூட இவாளால முடியாது. அப்படி இருக்குமா அஷ்டாங்க யோகம்? நடக்கிற காரியம். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுதானே சொல்லி கொடுத்தாரு. சத்சங்கத்துடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, சர்வசாஸ்திரங்களுக்கும் தலையாய இருக்கக்கூடிய ஒரு தர்மம் எதுவோ அந்த தர்மத்தை சுலபமாக கொடுத்துரும் சத்சங்கம். அது நமக்கு என்னன்னா, நமக்கு சத்சங்கம் நீங்க கிடைச்சிருக்குன்னா நீங்க நினைக்கலாம், ஒரு பத்திரிகையில பார்த்தீங்கன்னா ஆட்டோல சொல்லிட்டு போனோம் அதனால வந்து இல்லை, பகவான் சொல்றார் உனக்கு பாக்கிய விஷயத்தினால நீங்க வந்தாய். லேசில் வர முடியாதுங்க. எல்லாரும் கூப்பிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்காது. அவ பாக்கியம் இருந்தா தான் வர முடியும். இந்த பாக்கியத்தை நீங்க நினைச்சுட்டு இருக்கணும். அப்படியே சிவன் கோவிலுக்கு வரும்போது அவர்கிட்ட தெரிவிக்கணும். சிவன் கோவில் சுத்தி பிராகாரத்தை சுத்தி போகும்போது நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிட்டு போகணும். இருக்கிற கதையெல்லாம் இப்ப அப்படிதான் நடக்குதுங்க. பல கோவில்கள்ல பார்க்கறது. உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு ஒருத்தர் கேட்கிறார். என்ன விஷயம்? அதே ரெண்டு ஓல்டு ஏஜ் ரெண்டு பேர் அதே அவ ரெண்டு பேரும் பேசிப்பா. அவங்க வீட்டில் என்ன நடந்தது, வீட்டில் என்ன நடந்தது. ரெண்டும் பென்ஷனர், 80 வயசு. ஏன் நாட்டு பண்ணி பிடிச்சானா, உங்க நாட்டு பண்ண தேவை, ஏன் நாட்டு பண்ணி பிடிச்சா அப்படின்னு சொல்லுவார். அவ வந்து ஒருத்தர் வந்து சந்திச்சா ஏதோ காய் வேண்டி போகும்போது இன்னைக்கு நேற்றுக்கு நடந்தது தெரியாது. ஆமா உங்களுக்கு சொல்லணும். அப்படியா? அது பெரிய கதை இருக்கணும். கோவிலுக்கு ஒரு அங்கே வந்து பேசு, அங்கதான் அவளுக்கு பேச முடியும். கோவில் அம்பலக்கரை இடமா தென்காசியில் தான் இருக்கு. செங்கோட்டையில அம்பலம் தான் முக்கு. கோவிலுக்குள்ள என்ட்ரு பண்ணா சிவஸ்மரணமே இருக்கணும். உள்ள சிவ 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 சிவாய நமோ, ஹர 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 ஹராய நமோ. வேற ஒண்ணுமே சொல்றாங்க. வழியில வந்தவனே என்னப்பா என்ன சொன்னு செல்லு இல்லாம போக முடியல. செல்லு வச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் வீட்டில் அதை நம்பி இருக்க. போனோம்னா செல்லு வச்சா அவளுக்கு ஒரு யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணும். அவசரம்னா கால் பண்ணுவாங்க, நான் வந்துட்டேன்மா. அது நல்ல விஷயம். எதுக்காக வேண்டி உபயோகப்படுத்தணுமோ அதுக்காக வேண்டி உபயோகப்படுத்தலாம். மனசை பல விதங்கள்ல திருப்பறதுக்கு எவ்வளவோ உபகரணங்கள் வந்த நேரத்துல உங்களுக்கு அஷ்டாங்க யோகமோ தபசோ தியானமோ லபிக்குமா? முடியாது. ஆனால் நீ வீண் போகலைங்கிற நினைச்சுக்கோ. எதுனா சத்சங்கம் இருக்கு. அதுக்கு சத்சங்கம் இன்னைக்கு தானே சுவாமி நீங்க பண்ணுங்க. 360 நாள் நாங்க என்ன பண்ண போறோம்னா
இதுக்கு தான் இருக்கை, எங்கெங்க பண்றோமோ அங்கங்க வாங்குவோம். இல்ல இப்பதான் உபகரணங்கள்லாம் இருக்கு, அதுல ராத்திரி பார்க்கலாம். கிளாஸ் இருக்கு, பகவத்கீதை கிளாஸ் இருக்கு, அபங்கங்க கிளாஸ் இருக்கு, அதெல்லாம் கலந்துக்கலாம். எங்க உற்சவம் நடக்குங்கிறது நம்ம போடுறோம் வெப்சைட்ல, அதுபடி நீங்க வரலாம். யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் வரலாம். தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்றோம், சாப்பாடும் போட்டுடுறோம். டிக்கெட் எடுத்துட்டு வர்றது உங்க விஷயம், அதுக்கு என்ன பண்ணுங்க. இப்ப அடுத்தாப்புல வரப்போறது ஆஷாட ஏகாசி, அதுக்கப்புறம் கார்த்திகை ஏகாசி, அதுக்கப்புறம் சமாதி சோழா, அதுக்கப்புறம் ஞானேஸ்வரி ஜெயந்தி, அதுக்கப்புறம் அங்கட்ட சங்கீர்த்தனம். வரிசையா வருது, ஒவ்வொன்றும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, எல்லாம் 10 நாள் 15 நாள் வந்து தாவளம் போடுங்க, உட்காந்து நல்ல விஷயத்தை சொல்லுங்க. அப்படி வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சத் சங்கம் அமூல்யமானது. ஆகளவாசி பதி ஏனே வந்தே, சந்தாந்தே சங்கதி மனோமார்கதி, சந்தாந்தே சங்கதி மனோமார்கதி, சந்தாந்தே சங்கதி மனோமார்கதி, சந்தாந்தே சங்கதி மனோமார்கதி. ஆகளவாசி பதி ஏனே வந்தே, ஆகளவாசி பதி ஏனே வந்தே, ஆகளவாசி பதி. இடைக்கிடையில மராட்டி பாட்டும் பாடினா தான் அவனும் உட்கார்ந்துருப்பான். இதுக்கு சம்பந்தமா உள்ள பாட்டு, வேற மாதிரி இல்லை. இதுக்கு என்ன சம்பந்தம்? அவளுக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் எவ்வளவு சிரத்தையா உட்காந்துருக்கான். நம்ம ஒன்றும் புரியலன்னு எதிர்ப்பு போயிடணும். ஒரு கூட நீ சொன்ன உட்காந்து ஒண்ணுமே புரியலைன்னு. ஏன் அந்த வசனங்கள்லாம் காதில் விழுந்தாலே போருமே. துக்காராம் மகாராஜுடைய வச்சனங்கள் தானே அந்த காத்தா, அது காதில் விழுந்தாலே போருமே. எங்களை சொல்ற ஒண்ணுமே புரியல. இப்பதான் போன வாரம் தான் அஷ்டபதி பஜனைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அப்படியா எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு நல்லா அனுபவிச்சேன். அஷ்டபதி போனா புரிஞ்சிருக்கான்னு கேட்டேன். அஷ்டபதி எல்லாம் புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை, உடனே நீ ஏமாத்திக்கிறேன்னா உடனே நீ ஏமாத்திக்கிற. நல்ல வச்சனங்கள் எங்க வேத பாராயணத்தில் உட்காந்துருப்போம், ஸ்ரத்தையா உட்காந்துருப்போம். ஏதாவது புரியுமா, அர்த்தம் புரியுமானா அர்த்தம் படித்தவளுக்கு புரியும், உனக்கு எனக்கு புரியாது. ஆனா அது எதுவோ பண்றதா இல்லையா, அந்த மனசுக்கு இழக்கம் கொடுக்குறது, அதுதான் முக்கியம். அதுக்கு சத் சங்கத்தை தவிர விட்டா வேறு வழி கிடையாது. இங்க ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ் உடைய ஒரு சரித்திரத்தை சொல்றேன். பேகுங்கிற கிராமத்திலே, மகாராஷ்டிர தேசத்துல, எல்லாத்துக்கும் பேர் இருக்கு பாருங்க. தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், இதெல்லாம் இருக்கு. ஆனா மகாங்கிற வாக்கியம் மகாராஷ்டிரத்துக்கு. மகான் ஆத்மா எஸ்ய சகா மகாத்மா. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரக்கு எவ்வளவு அவதார புருஷர்களை கொடுத்திருக்கிறது. ஆவதத்திலே இருக்கு. மகாராஷ்டிரத்தில் தான் பக்தி உற்பத்தி ஆக போறது, மகான்கள் உற்பத்தி ஆக போகுது. மாவுலி என்ன, துக்காராம் மகாராஜ் என்ன, நாம்தேவ் மகாராஜ் என்ன, அடே அப்பா இவ்வளவு மோட்டா மகான்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா கொண்டாடுறது இல்லை. ஆழ்வார்களோ நாயன்மார்களோ கொண்டாடுற, அதோ ஒரு சிலருக்கு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. இங்க அப்படி இல்லை, எல்லாரும் கொண்டாடுற. அவ வச்சிருக்கிற ஞானேஸ்வரி भावधरुणिया वाचे ज्ञानेश्वरी, भावधरुणिया वाचे ज्ञानेश्वरी, भावधरुणिया वाचे ज्ञानेश्वरी, भावधरुणिया वाचे ज्ञानेश्वरी.
हरि दया कृपा करी हरि दया कृपा करी हरि दया अपना सांगे तो अपना सांगे तो कृपा करी हरि दया कृपा करी हरि दया अपना सांगे तो अपना सांगे तो மாவலி ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். எது உண்டோ அது சொல்லிட்டார். பகவத்கீதைக்கு உரையில சொல்லிட்டார். பாவார்த்த தீபிகா எவ்வளவு பேரும் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. ஆதிசங்கர பகவத்பாதர் பாஷ்யம் பண்ணியிருக்காரு பகவத்கீதைக்கு. மத்வாச்சாரியா பண்ணியிருக்கார். நிம்பார்கர் பண்ணியிருக்கார். ஆனா பாஷ்யம் ஆனா பாராயணம்னு ஒண்ணு பண்றது ஞானேஸ்வருடைய பாவார்த்த தீபிகா தான். இதுதான் பாராயணம் பண்ணுவாங்க. மற்றதுக்கு பாராயணம் கிடையாது. லோக க்ஷேமத்துக்காக வேண்டி கொடுத்தார். அவருடைய அடிவருடியாக இருந்தார் துகாராம் மகாராஜ். ஒரு பிரபல்யமா இருக்கக்கூடியவன் சாமானிய ஜனங்களோட பழக மாட்டான்ங்கிறத நாம் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு அவதார புருஷன் எப்படி இருக்கார்? மதியானம் 12 மணிக்கு நடந்து போறார். உச்சி வெயில். ஒரு அம்மா, வயசான அம்மா, 90 வயசு கிழவி, அவளும் நடந்து போயிட்டு இருக்கா. துகாராம் மகாராஜ் இழக்க சுபாவம். அம்மா நீ எங்க போறே? ஓ துக்கவா, எண்ணெய் வாங்க போறேன். வேற உத்தரவு இல்லையா? நானப்பா அனாத அப்படி சொல்லாது. அநாதாஞ்ச நாதா தீனாஞ்சா தயாளா பக்தாஞ்சா கிருப்பாளா பாண்டுறோம். என்னதாங்க வேண்டு வரணும்? நாம ஒரு தூக்கு சட்டி, ஒரு 10 நாளைக்கு தேவையுள்ள எண்ணெய் 50 பைசாங்க கொடுத்துட்டு போயிட்டான். இவர் போய் கடையில போய் எண்ணெய் வாங்கி அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு வரா. யாரு? அவதார புருஷன். நமோ சத்குரு துகயா ஞான தீபா, நமோ சத்குரு சச்சிதானந்த ரூபா. யாரு எப்பேற்பட்டவன்? நமோ சத்குரு பக்த கல்யாணமூர்த்தி, நமோ சத்குரு பாஸ்கரா பூர்ண கீர்த்தி. எப்படி வந்தார்? மனுஷாகிருதி ராகவே கியாதி கேலி, शिलाशिखरी सागरी तारेली. तुकार स्वामी पूर्ण ब्रह्म प्रकाश, जली रक्षिले नर्जिता नागदा. நீலகண் குல்கர்னி அவரை பத்தி நிறைய குருஸ்துதி சொல்றார். எப்பேற்பட்ட மகான் துகாராம் மகாராஜ். இந்த அம்மாக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு போ.
அவன் ஒரு 10 நாளைக்கு தகுந்தாப்புல வாங்க சொன்னா அவ்வளவுதான் பைசா உண்டு. இவர் கொடுத்துட்டு வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா வாங்க சொன்ன அந்த அம்மா ஒரு அதிசயப்பட்டார். என்னன்னா 10 நாளைக்கு தேவையா உள்ள எண்ணெய் வாங்க சொன்னோம், 1 மாசம் ஆயும் குறையலே எடுத்து வந்தது. இந்த அதிசயத்தை ஜனங்கள்கிட்ட கூட சொல்லிடு. ஜனங்கள் மண்டு ஜனங்கள் இப்பேற்பட்ட மகான்னு தோணல. எல்லாரும் ஒரு தூக்குச்சேரி எடுத்து 50 பைசா எடுத்துட்டு அவர்கிட்ட போறாங்க. கொடுக்கும் வாங்கி கொடுக்கும். என்னப்பா என்ன கூட்டம் மகாராஜ் எண்ணெய் வாங்கி தாங்க. என்ன வாங்கிக்கோ? எதுக்காக எண்ணெய் வாங்கிக்கோ? அந்த பாட்டியம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்க நாளாச்சா எடுக்க குறையலையா? நீங்க சித்த புருஷர் எல்லாம் வரட்டி விட்டு நேரம் பாண்டவங்கிட்ட போனார். பாண்டவங்க என்னை பிரபலப்படுத்தணுமா? பிரபலப்படுத்துறது பக்திக்கும் எனக்கும் இடைஞ்சலாயிடக்கூடாது. என்னை பிரபலப்படுத்தாத சொல்லுவதா யாராவது? நம்மளை போக்கஸ் பண்ணிக்கணும் தானே எல்லாத்துலயும் காமிக்கணும். ஒரு அவதார புருஷன் தான் யார் என்று இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. எதனாலன்னு சொல்றப்போ அதுக்கு தான் நான் வரேன். எதனால பிரபல்யம் நாம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். லகண பணதேகா தேவா தேவா லகண பணதேகா தேவா போனார். பாண்டுரங்கா உனக்கே என்ன பிரபலப்படுத்துற? எதுக்கு? நான் உண்டு, பக்தி உண்டு, நீ உண்டு. சிம்பிளா இருக்கணும், எளிமையா இருக்கணும் ஒரு பக்தன். எது மாதிரி சொல்றார்? முங்கி சாக்கரே சார எறும்பு மாதிரி தன்னை பிரகடனப்படுத்தார். நம்ம ஊர்ந்து போற எறும்பை பார்த்து அந்த எறும்பை தான் நேற்று என்ன கடிச்சது அப்படின்னு காமிக்க முடியுமா? ஐராவத ரத்ன தோர பிரபலமா இருந்தா என்ன இடைஞ்சல்னு சொல்ற இடத்து வருங்க. ஐராவதம் இருக்கு இல்லையா? ஐராவதம் கழிப்பட்டிருக்கலாம். அமிர்தம் கிடையும் போது ஒவ்வொரு சாதனங்கள் வந்தது. அப்சரஸ் கன்னிகைகள் வந்தா ஒருத்தர் எனக்கு வேணும்னு வாங்கி போயிட்டார். காமதேனு வந்தது, ஒரு தாடி கோதின்னு வந்தார், எனக்கு தான் வேணும்னு வாங்கி போயிட்டார். அடுத்தாப்புல என்ன வந்தாலும் அது எனக்குங்கிறான் இந்திரன்.
புராணத்தெல்லாம் படிச்சு பாருங்க. அடுத்தாப்புல என்ன வருது, எனக்கு தான் நம்ம ஊர்ல அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலாம் மந்தையா மாடு போகும்போது சாணி அள்ளி கூடையில போடுவாங்க. அதை வீட்டுல கொண்டு போய் வறண்டி தத்து ஜீவனை நடத்துவாங்க. பார்த்துருக்கா இல்லையா? மந்தையில போகும்போது பின்னால பொம்பளையாட்கள்லாம் கூட வச்சுட்டு போவோம். அது போட்ட சாணி எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய், அது சாணி எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த மாடு போயிட்டு இருக்கும் போதே வாழை தூக்கும் போதே சொல்லுவா, அந்த மாடு தூக்குது மாதிரி எனக்கு சாணி, அந்த சாணி. அது மாதிரி அடுத்தாப்புல வருது எனக்கு என்ன வந்ததுன்னு, ஐராவத ரத்னத்தோட ஐராவதம் வந்தது. ரத்தன கிரீடத்தோட 1000 யானையுடைய பலம் ஒரு யானை, அது ஐராவதம். அதுக்கு அந்த கிரீடம் எவ்வளவு பெரிய தலை மஸ்தகம், அந்த அளவுக்கு கிரீடத்தோட வந்தது. ரத்தனத்தோட வந்த உடனே மேல உட்காண்டான். யாரை? நீ எனக்கு அடிமை. ஆமாங்க. போனே அங்குஷாச்சா மாறா, அங்குஷம்னு ஒண்ணு இருக்கும், அதை வச்சு இழுக்கிறான். ஏய், வடபக்கம் போ, தென்பக்கம் போ, காலத்துக்கு இறங்கட்டும், அடி. இந்த கோவில்ல யானைகள் பூஜை பண்றதை பாருங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்க்கவே மாட்டேன். அந்த விளக்க தூக்கி இந்த பக்கம் வைக்கிறதுக்கோ இல்லாட்ட அந்த தாமரத்தை போடுறதுக்கோ பழக்கப்படுத்துறதுக்கு அது 2000 அடி வாங்கியிருக்கும் போது கோவில்ல ரொம்ப ஹிம்சை பண்ணும். அது தானேவா வந்துடுதோ, சாமி தூக்க போறேன் அடிக்கிறாங்க. இதை வெள்ள பார்த்து, ஐயோ ரத்தனத்தோட ரத்தன கிரீடத்தோட அந்த வந்த யானை அங்குஜாச்சா மாறா, அங்குஜத்தினால இழுக்கப்படுது. தயாங்கி மோட்டப்பணம், மோட்டப்பணம் எப்பேற்பட்ட உருவம். தங்க பெரம்பால அடி, அது என்ன பெரம்பால அடி வாங்கிறது எதனால? பிராபல்யமா இருந்ததுனால அது எனக்கு வேணும் சொல்லி வாங்கிட்டான் இந்திரன். அடிபடுறது, உட்காருங்கிறான், எந்திரங்கிறான், அந்த சாமி துட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துறான். ஆனா எறும்பு சொல்லுது, பாரு நாங்க சுதந்திரமா போறோம். மூங்கி சாக்கடை சாதம், எறும்புலானது சுதந்திரமா போடுற எறும்பு சொல்லித்தான், அட ஐராவதமே அடிபடுறீடா, எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஏன்னா நாங்க பிரபலமா இல்லை. துக்காராம் மகாராஜ் இதை சொல்றேன். பிரபலமான ஆணுன்னு நீ விரும்புறியா? பக்திக்கு காணி நாங்க ஏன் காட்டுக்கு ஓடி போயிட்டோம். துக்காராம் வாழ்வியலுடைய ஒரு பொக்கிஷம். வாழ்வியல் மனுஷன் எப்படி ஊருக்கு கட்டுப்படுறாரு. ஊரெல்லாம் கூடி சேர்ந்து ராமேஸ்வர சாஸ்திரி ஊர்ல யாருக்கும் அபிப்பிராயம் கிடையாது. ராமேஸ்வர சாஸ்திரி அந்த ஊர்ல ஒரு நாட்டாம, உன்னுடைய அபங்கங்கள்லாம் இந்திரனை நதியில கொண்டு போடு அப்படின்னா இவர் வாது பண்ண முடியுமா? சொல்லி பார்த்தார். வேத அனந்த போலில அற்புத கதி சாதிலா விடோவாச்சி சரணஜாவே நிஜனிஷ்ட நாமயாவே சகல சாஸ்திராஞ்சா விசார அந்த உற்பத்தி நிர்தார அட்டரா புராணி சித்தாந்த துக்காமனை மாதிரிதான். அதெல்லாம் கேட்க இந்திராணி நதிக்குள்ள வீசினான். 13 நாளைக்கு முதல்ல வந்து அவ வீச மாட்டேன்னு சொல்லல, கட்டுப்பட்டார்.
எந்த பகவான் என்ன அவங்களுக்கு சொன்னானோ அவனே நதியில விட சொல்றார். விட்டல சுகா விட்டல துக்கா துக்கயா முகா விட்டல. இப்படி வாழ்வியல் முறைய துக்காராம் மகாராஜ் கற்றுக் கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் உங்களுக்கு சத்சங்கத்தை தவிர எங்கப்பா கிடைக்கும்? ये वैष्णवान साहबारा जय जयकार फलोनिया केली सोप होती पापा तुकामणि तया टाया ओला चाया कृपे छायाना निழல் அவனுடைய நிழல்ல நாம் இழப்பறிகிறோம். அவனுடைய கிருபையினால நம்ம நடக்கிறோம். அவனுடைய கிருபையினால கண்ணை சுமற்றோம். அருமையான இந்த தேகத்தை கொடுத்திருக்கா. அங்கங்கள் அதற்கு அளவு பண்ண மாதிரி இருக்கு. அளவே இல்லாம எனக்கு இடது கை மந்திரம் கொஞ்சம் வளர்ந்துட்டே போறது. யாராவது சொல்றாங்க? ஒருவேளை கையை தலையில வச்சு பழச்சிருந்தான்னா என்ன பண்ணும்? காரே ஓட்ட முடியும். அங்கங்க ஃபிட் பண்ணி அழகா சித்திரம். அந்த முகத்துடைய அளவு 9 இன்ச்சு. ஒத்தர் மாய ஒத்தர் இல்லை. இந்த 9 இன்ச்சில் எத்தனை கோடி வித்தியாசம்! எப்பேற்பட்ட ஒரு சமத்கார்! 9 இன்ச்சில் 10 ஓவியம் வரைஞ்சா 16வது ஓவியம் முதல் ஓவியம் மாதிரி இருந்துடும். எப்படி இன்னும் கூட சொல்ல போவேன். சதை பிண்டம் தானே இந்த உடம்பு. பிறந்த குழந்தை அப்படியே அங்கங்கள் அப்படி அப்படி அப்படியே இருக்கு. அது மூத்திர துவாரம் மல விசர்ஜன துவாரம் அப்படி அப்படியே இருக்கு. சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, அந்த மூத்திர துவாரத்தை அந்த துவாரம் எப்படித்தான் போட்டு விட்டாரோ அது வழியே அந்த மூத்திர விசர்ஜனை ஆறுது. அந்த ஒரு நூல் ஓட்ட தானே அது. இதெல்லாம் ஒன்னால பண்ண முடியுமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணிப்பார். அதனாலதான் சொல்றாரு ஓதாச்சாயா கிருப்பைய நனை, கிருப்பைய நனை, அவனுடைய கிருப்பைய நனை. அதுதான் பக்தி. அதை தவிர வேணாம். எனக்கு கார் இல்லையேன்னு கவலைப்படாத. எனக்கு சைக்கிளாவது கொடுத்துருக்கானே பகவான் நினைச்சிருக்கோம். அதுவும் இல்லாத ஜனங்கள் எவ்வளவு இருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லையேன்னு நீ சொல்ல போற. வீட்டுக்கு போன சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பாடுக்கு வழி இல்லாத ஜனங்கள் எவ்வளவு இருக்கு. அவளுக்கும் சாப்பாடு கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம ஒன்றும் குறை வைக்கல. அதனால குறைய சொல்லிட்டே கோவிலுக்கு வரணும். அப்படி கேட்டு இவ்வளவு நேரம் எழுதி வாசிக்கிறான். என்ன குறை வச்சார் அவன்? கிருப்பையே உருவானவர் சாட்சாத் பரமேஸ்வரன். ஹரி கூட கொஞ்சம் பாப்பார். ரொம்ப இழக்கம் பரமேஸ்வரன். இல்லாட பஸ்வாசரனுக்கு வரம் கொடுப்பாரா? கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இறங்கிடுவார். இந்த கோவிலை இறங்கிடுவார். அதனால தான் சமாஜத்தில் சொல்றேன், இந்த கோவில்ல ஒரு ராஜகோபுரம் வரணும். பக்தாள்லாம் நம்ம வேண்டிப்போம். ராஜகோபுரம் வரணும். என்னுடைய காலத்துல பார்க்க போறோம். பகவான் பிரார்த்தனை பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. பரமேஸ்வரனுடைய ஆட்சி நடக்கிறது இல்லை. கடைநல்லூரே பரமேஸ்வரனுடைய ஆட்சி தானே. கடகாலீஸ்வரர் இருந்து தானே வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய முஸ்லிம் மீடியால கூட போடுறாங்க. கடகாலீஸ்வரர் தான் இந்த ஊருக்கு தெரியும். அவரால் தான் கடைநல்லூர் ஏற்படுத்தப்பட்டது. அவனே எழுதியிருக்கான். அவர் கொடுத்த இடம், அவர் கொடுத்த வசதி கொடுத்த இடம், அவர் கொடுத்த வீடு, அவர் கொடுத்த எங்கு பாட்டு மயில இருந்து அவர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுட்டார். துக்காமணி தயாட்டாரா
ओला छाया कृपेची ओला छाया कृपेची विखे वैष्णवांचा भार विखे वैष्णवांचा भार ओला छाया कृपेची ओला छाया சிறிய பாடல் தான் துக்காராம் மகாராஜ் அவர் எழுதி கொடுத்தது என்னன்னா சத்சங்கம் அவசியம், சத்சங்கத்தின் மூலம் ஞான பிராப்தி ஆகும். நீங்க புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதே விட அனுபவம் கொடுக்கக்கூடிய சத்சங்கம். பக்தி பண்ணுவது எப்படி அப்படின்னு புத்தகத்தை படித்து தெரியும். அது எப்படின்னா நீந்துவது எப்படி புத்தகத்தை படிச்சுட்டு பொதுன குளத்திலேயே விழுங்க பார்ப்போம். சார் படிச்சுட்டேன் சார், ஒன்னாவது பக்கத்துக்கு 100 பக்கம் கூட படிச்சுட்டேன், நீந்துவது எப்படின்னு முடியுமா? அனுபவம். அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இடம் பக்திக்கு. அனுபவத்தை நீ எவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு புராணங்கள் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு கதைகள் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பக்தவஜம், அனுபவம்ங்கிறது இந்த இடத்துல தான் வரும். இது மற்ற நீ படிச்சதை பூரா உள்வாங்கி பரிமளிக்க செய்யும். ஆதாரம் சத்சங்கம் தான். இதுதான் துக்காராம் மகாராஜ். வைஷ்ணவாंचा भार जय जयकार गर्जते. சங்கத்துடைய அவசியம் நமக்கு புராணத்துல கிடைக்கிறது. கிருஷ்ண பகவானே சொல்றார், பெரியோர்கள்லாம் சொல்றார்கள். சத்சங்கம் அப்படிங்கிறது என்னுடைய உயிர் மூச்சுங்கிற நாம்தேவ் மகாராஜ். என் சுவாச பிரதிசுவாசம் எப்படியோ அது மாதிரி சத்சங்கம் எங்கெங்க கிடைக்கும் ஓடி போயிடுவார். சத்சங்கத்துக்கு உள்ளூருக்குள்ளதான், ஊரை தாண்டி போக மாட்டார். அங்க போய் என்ன விருப்பு வச்சு கொடுப்பார், தண்ணி எடுத்து கொடுப்பார். சத்சங்கம் நடக்கிற இடத்துலாம் உளவார பணி பண்ணுவார். உளவார பணினா என்ன? உளம் ஆறுவதற்கு உண்டான பணி. ஒரு கோவிலை சுற்றி போகும்போது அங்கே ஒரு வேண்டாத சாமான் இருக்குன்னா அதை எடுத்து தூரம் போட்டு டஸ்ட்பின்ல போடுறதே உளவார பணி. அது மாதிரி அதுதான் இயக்கங்களை கொடுக்கும். அது சத்சங்கம் தான் அந்த எண்ணத்தை தோற்றுவிக்கும். அதனால மேலும் மேலும் சத்சங்கம் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோட இந்த சத்சங்கத்தை இன்னைக்கு முடிச்சுப்போம். நாளைக்கு ரகுநாத் மகாராஜுடைய சத்சங்கம் இருக்கு. குறைந்து 4 நாளைக்கு இருக்கு, அனுபவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விட்டல் சுவாமியை தரிசனம் பண்ண யாருனாலும் வரலாம். இல்லை தினமே சொல்றேன், நம்ம ஊர் மக்களுக்காக நாங்கள் நடத்தக்கூடிய சத்சங்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெப்சைட் உண்டு. அதில் தெரிஞ்சுக்கோங்க. சாமி நான் ஆஷாட ஏகாதசிக்கு வரப்போறேன் வாங்க. சுவாமி நான் கார்த்திகை ஏகாதசிக்கு வாங்க. ஞானேஸ்வரி ஜெயந்தின்னு சொல்றாங்களாமே, வாங்க. அப்படி பண்டரிநாதையும் தரிசனம் பண்ணலாம். டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கோங்க, வந்துருங்க, எங்கள் மடத்துக்கு வந்துருங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுடைய சத்சங்கம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கக்கூடிய நோக்கத்தில் நாம் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம். இந்த ஞான யஜ்யம் இவெல்லாம் வந்திருக்காளே மராட்டிக்காரா, எனக்கு சப்ததி உற்சவங்கிறது அவளுக்கு தெரிஞ்சது. பரமேஸ்வர மகாராஜுடைய சிஷ்யர்கள் வாழலாம். அவர் தான் எங்களுக்கும் வார்கதி சம்பிரதாயத்தை கற்றுக் கொடுத்தவர். சுமார் 8 வருட காலம் ரகுநாத் மகாராஜ் அவர்கிட்ட ஞானேஸ்வரி படித்தார். யாருக்குமே தெரியாது கிராமத்தில். 8 வருஷம் அப்படி உயிரோட்டமா நம்மகிட்ட இருந்தார் பரமேஸ்வர மகாராஜ். இந்த ஜனங்களுக்கு பூரா நம்மகிட்ட பரிச்சயம். பாரதி யாத்திரையில எல்லாம் இவர்கள்லாம் மகாராஜுக்கு சப்ததியா, அப்ப நாங்கள் வந்தே ஆகணும்.
இல்லாம இவன் எப்படி வந்திருக்கா தெரியுமா? அவன் அளவாலே டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கா, நான் கொடுக்கல. அங்க பெரிய மண்டபம் ஏற்பாடு பண்ணணும் பண்ணோம், அதுவும் நாங்க எங்களுக்குள்ள பிரிச்சு நாங்க கொடுப்போம். மகாராஜுக்கு சிரமமே இருக்கக்கூடாது, பண்ணியிருக்காரு. நான் பண்ணல, அவர்களே கையில இருந்து போட்டு பணம் போட்டு டிக்கெட் இருந்து ஒரு போஜனத்தையாவது நீங்க ஏற்றுக்கணும்னு சொல்லி போஜனம் ஒண்ணு நான் கொடுத்துருந்தேன், வேற ஏற்றுக்கணும் செலவு. அப்படி ஒரு பிரேம அவர்களுக்கு. அது நம்மளுடைய ஊர்ல இந்த உற்சவம் நடக்கணுங்கிற சாத்தியமாச்சு. எனக்கு கிராமத்தை விட்டு அந்நியதா வேற இடத்துல பண்றதுக்கு தெரிய முடியல. ஏன்னா நான் வளர்ந்த கிராமம், இங்க நான் பார்த்த பெரியவர்கள்லாம் இருக்கா, இந்த இடத்துல நடக்கணும். நமக்கு அண்ணாவை காமிச்சு கொடுத்த சேட்டு தாத்தா பெருசாந்திரர்களுக்கு இப்போ சமாதி புனருத்தாரணமாகி இருக்கு, எல்லாரும் போய் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அவளுடைய வழிவந்தவர்கள் ரொம்ப பிரமாதமா பண்ணினார்கள் அன்னைக்கு அந்த உற்சவத்தை. கோசாலைக்கு பின்னால இருக்கு, அப்பப்போ போறவாரம் வந்து தரிசனம் பண்ணிடுவாங்க. இது எதுக்காக நீ சொல்றேன்னா, நம்ம ஊரில் உள்ள பெரியவர்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்த வழி. சேட்டு பெருசாமி தாத்தா இல்லைன்னா அண்ணா தெரியாது. அண்ணா எப்படி தெரியும்? பெருசாமி மாமா இல்லைன்னா பக்தி தெரியாது, ராமநாமம் சொல்ல தெரியாது. பஜனமடம் இல்லைன்னா கோகுலாட்சமி ஸ்ரீராமநவமி உற்சவத்தில் சுத்துறதுக்கு தெரியாது. இவர்களெல்லாம் இருந்த இது பக்த பூமி ஆக்கி விட்டுட்டார். நம்ம கிராமத்தை சிரஞ்சீவியோட இருக்கணும், கிராமத்தை ஆசீர்வாதம் பண்ற அவங்கெல்லாம் இருக்கு. அப்படி அடியார்கள்லாம் வந்திருக்கிறார்கள், நம்மகிட்ட உள்ள அபிமானத்தினால வந்திருக்கிறார்கள். நான் எந்த ஏற்பாடும் இல்லை, எல்லாம் அவளே பண்ணி. எப்படிதான் டிக்கெட் எடுத்தாலும் எனக்கு 400 பேர் வருவேன்னா 550 பேர் வந்திருக்கா, பண்ணியிருக்கா. நம்ம அந்த உற்சாகத்தை பெருமைப்படுத்தணும். அறிக்கைத்தை நீங்க பண்ணணும். மாறாது நான் தமிழ்ல அதெல்லாம் பிரமாணம் இருக்கு, அதே போல நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற. சரி, நம்ம தமிழ்லே பண்ணுவோம்னு பண்றோம். மேலும் மேலும் சத்சங்கங்கள் கிடைச்சிருந்தது பார்த்துங்க. முடிஞ்ச உடனே பிரசாதம் வாங்கிட்டு வரிசையா எப்பவும் போல பிரசாதம் எடுத்துட்டு போவோம். ஞானேஸ்வர ஞானேஸ்வர மாமுனி ஞானராஜ மாவுலி ஞானேஸ்வர மாமுனி ஞானராஜ மாவுலி ஜெய விட்டால ஜெய 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 ஜெய விட்டால கோலிலே குரே தேவன் கோலி உத்தரே கராதமா பராத மகாராஜ வாஹி கருணா திகரனா கராதமா பராத மகாராஜ சுப்ரமணி ஞானி கரா ராஜா பாயா பேக்கரா கராதமா பராத மகாராஜ धर्म की अधर्म का प्राणियों में विश्व का महादेव। भूमाता की, गौ माता की, भारत माता की, छत्रपति शिवाजी महाराज की, पतित पावन भगवान नाम की, भागवत धर्म की। पांडुरंग हरि वासुदेव, पांडुरंग हरि वासुदेव, हरि वासुदेव।